ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தினம் ஒரு சிறுகதை தொகுப்பில் நம்ம இன்றைக்கி என்ன கதை பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அரசனும் உழவனின் அறிவு கூர்மையும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கதைக்குள்ளே போகலாம். வீமபுரி என்ற நாட்டை வீரகேசரி என்ற மன்னன் ஆண்டு வந்தான். அவன் நீதியும் நேர்மையும் தவறாமல் ஆட்சி செய்து வந்ததால் அவன் நாட்டு மக்கள் பயமும் கவலையும் இன்றி மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தார்கள். அந்த அரசன் தன் நாட்டு மக்களின் செயல்களை கண்காணிக்க மாறுவேடம் அணிந்து செல்வது வழக்கம். அவ்வாறு அவன் மாறுவேடம் அணிந்து செல்லும்போது வழியில் உழவன் ஒருவன் வயலில் உழுது கொண்டிருப்பதை பார்த்தான். அவனை கண்ட மாறுவேடத்தில் இருந்த அரசன், எல்லாம் வல்ல இறைவன் உனக்கு நல்ல வலிமையும் நீண்ட வாழ்நாளையும் வழங்குவானாக என்று வாழ்த்தினான். அதற்கு அந்த உழவன் மாறுவேடத்தில் இருந்த அரசரை பார்த்து, தாங்கள் என் மீது காட்டும் அன்பிற்கு மிக்க நன்றி என்றான். நிலத்தில் எவ்வளவு வருமானம் கிடைக்கிறது என்று மாறுவேடத்தில் இருந்த அரசன் அந்த உழவனிடம் கேட்டான். அதற்கு உழவன், மாதத்திற்கு 100 வெள்ளி காசுகள் கிடைக்கின்றன என்று பதிலளித்தான். அவ்வளவு தொகையை என்ன செய்கிறாய் என்று அரசன் கேட்டான். 5இல் 1 பங்கை அரசனுக்கு வரியாக செலுத்துகிறேன். இன்னொரு பங்கை நான் பட்ட கடனுக்கு அடைக்கிறேன். மற்றொரு பங்கை கடனாக தருகிறேன். 4வது பங்கை வீசி எறிகிறேன். இறுதி பங்கை எனக்காக செலவு செய்கிறேன் என்று புதிராக பேசினான். இதை கேட்ட மாறுவேடத்தில் இருந்த அரசனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. தான் மாறுவேடத்தை கலைத்தான். இதுவரை தன்னிடம் பேசியவர் அரசர்தான் என்பதை அறிந்த உழவன் அவரை பணிவுடன் வணங்கினான். நீ சொன்ன பதிலில் வரியாக தருவதும் உனக்காக செலவு செய்வதும் தான் எனக்கு புரிந்தது. மற்றவற்றின் அர்த்தம் என்ன என்று கேட்டான் அரசன். அதற்கு உழவன், அரசே, என் வருமானத்தில் 1 பங்கை என் தாய் தந்தையருக்கு செலவு செய்கிறேன். என்னை வளர்த்து ஆளாக்கிய அவர்களுக்கு செலவு செய்வதை கடனுக்கு அடைக்கிறேன் என்றேன். இன்னொரு பங்கை என் மகனுக்கு செலவு செய்கிறேன். பிற்காலத்தில் என்னை காப்பாற்றப் போகிறவன் அவன். அதனால் அதை கடனாக தருகிறேன் என்றேன். 4வது பங்கை என் மகள்களுக்கு செலவு செய்கிறேன். ஏனெனில் எவ்வாறு இருந்தாலும் பிற்காலத்தில் அவர்கள் இன்னொரு வீட்டிற்கு பெண்ணாக போக வேண்டியவர்கள். அதனால் அவர்கள் திருமண செலவுக்காக 1 பங்கை நான் சேமித்து வைக்கிறேன் என்றான். இந்த உழவனின் பதிலை கேட்டு மகிழ்ந்த அரசன், உன் அறிவு கூர்மை மிகவும் நன்றாக உள்ளது. இந்த விளக்கத்தை நான் இல்லாமல் நீ யாரிடமும் கூறக்கூடாது. அப்படி கூறினால் உன் உடலில் உயிர் இருக்காது என்று சொல்லிவிட்டு சென்றான். அரசவைக்கு வந்த அரசன் தான் கேட்ட புதிரை அனைவரிடமும் சொல்லி அதற்கு விளக்கம் கேட்டான். ஒருவராலும் அதற்கு விளக்கம் கூற முடியவில்லை. இந்த புதிருக்கு யார் விளக்கம் கூறினாலும் அவருக்கு 1000 பொற்காசுகள் பரிசாக வழங்கப்படும் என்று அரசன் அறிவித்தான். அரசனுக்கு இந்த புதிரை கூறியவர் யார் என்பதை அறிந்து கொண்டான் அமைச்சர்களுள் ஒருவன். அந்த அமைச்சர் நேராக இந்த உழவனிடம் சென்றார். அரசு நாணய சாலையில் புதிதாக அச்சடித்த இந்த 500 பொற்காசுகளை பெற்றுக்கொண்டு அரசரிடம் சொன்ன புதிருக்கான விளக்கத்தை என்னிடம் கூறு என்றார் அந்த அமைச்சர். புதிய பொற்காசுகளை கண்ட அந்த உழவன் மிக்க மகிழ்ச்சி அடைந்தான். உடனே அந்த புதிருக்கான விளக்கத்தை அந்த அமைச்சரிடம் கூறினான். புது நாணயங்களை பார்த்த ஆவேசுடனும் ஆசையுடனும் தன் பதிலளித்து விட்டோமே என்று யோசித்து கொண்டே வீடு சென்றார். வீடு செல்லும் வழியில் அவனுக்கு, ஐயோ, அரசரிடம் இந்த செய்தி கேட்டால் நம்மை கொன்று விடுவாரே என்று நினைத்து கொண்டே வீட்டிற்கு சென்றான். இருந்தாலும் அவனை எப்படியும் நாம் சமாளித்து விடுவோம் என்ற நம்பிக்கையுடன் உறங்கினான். அடுத்த நாள் அவை கூடியது. அரசவைக்கு அந்த அமைச்சர் அரசரிடம் முன்பு தன் பதிலை கூறினான். அரசன் இந்த பதிலை கேட்டுவிட்டு, எப்படியும் இந்த பதிலை அந்த உழவன்தான் சொல்லியிருக்க வேண்டும் என்று எண்ணி அந்த உழவனை அரசவைக்கு இழுத்து வர ஆணையிட்டார். உனக்கு என்ன திமிரு? நான் இல்லாமல் யாரிடமும் அந்த புதிருக்கான விளக்கத்தை சொல்லக்கூடாது.
சொன்னால் உன் உயிர் போய்விடும் என்று உனக்கு நான் கட்டளையிட்டிருந்தேன். என் கட்டளையை மீறி சொல்லியிருக்கிறாய். உன் உயிர் இப்பொழுது யார் காப்பாற்றப் போகிறாய் என்று பார்ப்போம் என்று கோபத்துடன் கேட்டான் அரசன். அதற்கு அந்த உழவன் அரசனை பார்த்து, அரசே, நான் சொல்வதை கேளுங்கள். என் மீது எந்த தவறும் இல்லை என்று பணிவாக கூறினான் உழவன். அதற்கு அரசன், நான் இல்லாமல் யாரிடமும் இந்த புதிருக்கான பதில் சொல்லக்கூடாது என்றேன் அல்லவா என்று கத்தினான். உடனே அமைச்சர் எடுத்து கொடுத்த பொற்காசுகளை அரசனிடம் காட்டி, உழவன், இந்த பொற்காசுகளில் ஒரு பக்கத்தில் தங்கள் உருவம் பொறிக்கப்பட்டுள்ளது. இதை பார்த்து தான் அமைச்சரிடம் பதில் கூறினேன். எனவே தங்களை வைத்து கொண்டுதான் நான் விளக்கம் கூறினேன். தங்கள் கட்டளையை நான் எந்த வகையிலும் மீறவில்லை என்று கூறினான். உழவனின் அறிவு கூர்மையை அறிந்த அரசன் அவனுக்கு பரிசுகளும் பல தந்து அனுப்பி வைத்தான். உழவனின் உயிரை தக்க சமயத்தில் காப்பாற்றியது அவருடைய அறிவு கூர்மையே ஆகும். இந்த கதையிலிருந்து நம்மளுக்கு என்ன நீதி தெரியுதுன்னா, ஒருவரிடம் இருக்கும் அறிவு மிக சிறந்த செல்வமாகும். அதை தக்க சமயத்தில் அவனுக்கு உதவும். எனவே அனைவரும் அறிவை மென்மேலும் வளர்த்து கொள்ள வேண்டும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.